ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். T1 USRB எஸ்ஏயை பொறுத்தவரை பார்த்தோம்னா, இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதாவது இந்திய பொருளாதாரத்தில் வந்து வருஷந்தோறும் 5 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 5 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சிம்பிளாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2019 எஸ்ஏயில் மட்டும் ஒரு டைம் 10 கொஸ்டின் 11th 12th பாக்ஸ் கொஸ்டினில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணோம்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு 6லேருந்து 12 வரை நான் நிறையா படிச்சிருந்தேன். நான் வந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக 6th to 12th வரை நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 பேஜ் தான் வரும். தமிழில் கொஞ்சம் டீட்டெயில் ஆகி 100 பேஜ் போகும். ஏன்னா தமிழ் ஃபாண்ட் சைஸ் அப்படி, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பை பார்க்க முன்னாடி ரெண்டு விஷயம். அந்த பிளானிங் 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கும், அதையும் அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் அந்த டூ யூ நோ சீரீஸ் இந்த 11th 12th எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. 6லேருந்து 12 வரை உள்ள பாக்ஸ் கொஸ்டினும் அப்புறம் 5 ஆண்டு திட்டங்களும் ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய பேப்பர் வந்து தொலைஞ்சி போச்சு அந்த 2 மட்டும், அதனால் அதை எடுக்க முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா T1 USRBயில் கேட்குற எல்லா அப்ரிவேஷன், அதாவது ஒரு டைம் செபின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன், அப்புறம் திட்டங்கள் கேட்டு வருஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எஸ்ஐயில் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, ஆனால் ஃபுல் ஃபார்ம்லாம் நிறையா கேட்பாங்க. அதுக்கான அப்ரிவேஷன் எல்லாமே நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.